தாவேக்காக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறும் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 2 பேர், 3 பேர், 4 பேர். ஏய் 5 பேரா? பாக்கி பேரெல்லாம் என்னடா நீங்க? அவ்வளவுதான். கைய மடக்குங்க. பாத்தீங்களா? உங்க பக்கம் 5 பேர். எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழக வெற்றி கழகம்ங்கிற இந்த கட்சி ஆரம்பிக்காம விஜய் வந்து மக்களை பார்க்க போனா கூட கூட்டம் கூடும். ரசிகையா வந்திருக்கேன். இந்த கட்சிக்காக நான் வரல, அவரோட ரசிகையா வந்திருக்கேன். அவங்க இது அனைத்துமே தங்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு கருதுகிறார்கள். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ், அவர் போய் சொன்னாலும் என்ன செஞ்சாங்க, மக்கள் நம்பி கை தட்டிலாம். உயிர் நிற்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நிற்பர் மானம் பெரிது. எல்லாரும் போலாம். நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. திமுக ஓட்டு பிச்சைக்கு வேலை செய்யலாம், பாஜக ஓட்டு பிச்சைக்கு வேலை செய்யலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு அது தேவை கிடையாது. என்னடா அப்படி வியாபாரம் பண்றீங்க? இந்துவும் எங்களுக்கு வேண்டும், இஸ்லாமியும் எங்களுக்கு வேண்டும். அடிக்கடி சட்டம் ஒருத்தர் இருக்க மாட்டான். அயோத்தி போல இன்னொரு அயோத்தியா மாறும் திருப்பரங்குன்றம். உங்க நிலைப்பாடு என்ன? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். கோயம்புத்தூர்ல 19 முஸ்லிம்களை கொண்டு மத கலவரத்தை உண்டாக்குனது இந்த திமுக தான். நான் கேக்குறேன், ஆர்எஸ்எஸ் திமுக எடுத்து காட்டுங்க எனக்கு. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. குஜராத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சிறந்த முறையில் ஆட்சி செய்தார். எடுத்து காட்டணுமா? ஆர்எஸ்எஸ் வந்து சமூக நீதி இயக்கம். ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க? ஜெயலலிதா ஊழல்வாதியா இல்லையா? எந்த இடத்துலயாவது ஜெயலலிதா படத்தை நாங்கள் பயன்படுத்தி பாராநாய அங்க பாராநாய என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? உங்க கட்சி செங்கோட்டையன் இருக்கார்ல, செங்கோட்டையன் தனிப்பட்ட விசுவாசம். உங்களுக்கு எங்களை பார்த்தா கேனப்பை மாதிரி தெரியுதா? அதானே 53 ஆண்டுகள் நிர்மல் குமார் பாஜக வந்திருக்காரு. நிர்மல் குமார் சாவர்கர் படத்தை சட்டமன்றத்தில் வச்சா ஏத்துக்கீங்களா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு சொன்னவரு திருப்பரங்குன்றம் விஜய்னு சொன்னாரு. அப்ப திருப்பரங்குன்றத்துல இந்துத்துவத்தினுடைய சனாதன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை எதற்காக தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் கண்டிக்கவில்லை? மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி. திமுக ஆட்சிய இந்த திமுகவும் கொள்கை எதிரியா? அலங்கார பந்தலிலே பாஜகவோடு நமக்கு எந்த அரசியல் தொடர்பும் கிடையாது என்பதை நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம். மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. கொள்கை எதிரின்னு சொல்றாங்க, அவங்க நேரடியா விமர்சிக்கவே வைக்கலாம இருக்காங்க. இவங்க பாஜகவை எதிர்க்க போறாங்க, அது நாம நம்பணுமோ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜகவை எதிர்க்கவில்லை. கண்டு விட்டாளையா சூட்சமத்தை கண்டு விட்டாளே. இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தம்பி. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். பாஜகவினுடைய ஏடிஎம் தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஈரோட்டு பிரச்சனையை பத்தி பேசினார் அண்ணன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போயிட்டு இருக்கு. ஈரோட்டுல 100 நாள் வேலைக்கு போறவங்க யாரும் இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இப்போ 100 நாள் வேலைக்கு போற பிரச்சனையும் சரி, எஸ்ஐஆர் பிரச்சனையும் சரி, கவின் கொலை வழக்கும் சரி, இத பத்திலாம் பேசாம வெறும் திமுக மட்டுமே பேசிட்டு விஜய் பிரச்சாரம் நடத்துறாரா? அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? ஆமாங்க, திருப்பரங்குன்ற பிரச்சனை அத பத்தி பேசல. மகாத்மா காந்தி 100 நாள் வேலைக்கிட்டோம் அத பத்தி பேசல. இது எல்லாமே மக்களோட பிரச்சனை தான். இப்படி மக்கள் பிரச்சனை பேசுறேன்ட்டு மக்களுக்கு பிரச்சனை கொடுக்குற பாஜக பத்தி வாய கூட திறக்க மாட்டேங்கிறாரு. பிரஸ்ஸ நேர்ல சந்திக்க தைரியம் இல்லாத விஜய் அமித்ஷாவோட கேள்விக்கெல்லாம் இவரு இன்டைரக்டா பதில் சொல்லி தான் ஒரு சங்கின்றதை நிரூபிச்சிருக்காரு. சங்கி 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 ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலியில ஜாதிய கொலையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்க போய் பார்க்காம இருந்தாரு. அப்ப இப்படி கேட்டாக்கா அப்ப திரும்ப நாமளும் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்போமா மாட்டோமா? முதலமைச்சர் ஏன் கவின் படுகொலைக்கு நேர்ல போய் ஆறுதல் சொல்லவில்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள், உங்கள் தொண்டர்கள் 41 பேர் செத்து போனால ஏன் கரூருக்கு அவங்களை தேடி போய் நீங்க வந்து துக்க விசாரிக்கல? சொல்றா என்ன நம்ம பேசுறோம் ஏதாவது பேசுறா? ஒரு சம்பவத்தை, ஒரு துன்பியல் நிகழ்வை, ஒரு விபத்தை நீங்க மீண்டும் மீண்டும் பேசுறீங்க. என்ன உண்மையை சொன்னா எரியுதா?
ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா. கரூர் சம்பவத்துல அவங்க கூட நிக்க முடியாத நீங்க எப்படி ஒரு சிறந்த தலைவரா இருக்க முடியுங்கிறத நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அங்க வந்தவர்கள் விஜய் அவர்கள் பேச்சை கேட்பதற்கு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பார்ப்பதற்கு வந்திருக்காங்க. அரசியல் மாவட்டத்தில் தான் வந்திருக்காங்க. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேச மறந்துட மாட்டானா அடச்சி. விஜய் வந்து பல இடத்துல பிரச்சாரம் பண்றாங்க. அதுல கூட்டம் வந்து அதிக அளவுல இருக்கு. ஆனா அதுல பாதி பேரு இளைஞர்களோ ஓட்டு லிஸ்டுக்கு கீழே உள்ளவங்கள தான். காலேஜ் ஸ்டூடெண்டா இல்ல? ஆமா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட். காலைல 6 மணிக்கு வந்தோம். நாங்க லீவ் போட்டு தான் வந்தோம். எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட். இதுவரைக்கும் அரசியல் பேசாதவர்களை பேச வைத்திருக்கிறார். சாதகமாக மட்டுமல்ல, எதிர்ப்பு பேசுவதற்கும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. நாங்க கோயம்புத்தூர் 88வது வார்டுல இருந்து வந்திருந்தோம். தளபதியை பார்க்க வந்திருந்தோம். நம்மளோட எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவர் என்னன்னு, எஸ்பெஷலி டிஎம்கே. பயமா இருக்கு, கடிச்சிராத. அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு. அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்திருந்தாரு. என்ன கோட் கொடுத்திருந்தாரு? அண்ணா குறித்த ஒரு என்ன சொல்லியிருந்தாரு? தற்குறி. இதுவரை சினிமா, ஐபிஎல் இது மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு இருந்த இளைஞர்களை, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை, இளைஞர் பட்டாளத்தை இன்றைக்கு அரசியலை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். இல்லன்னா உங்களுக்கு போர்ல வெசந்தா சுடுகாட்ல இருந்து ஏன் வந்து விழுந்துச்சு? தேவ குருவை ஜெயில பிடிச்சு போடுங்கள். தளபதி கீழே இறங்குப்பா. சாட்டாய் உனக்கு வேட்டை எல்லாம் அதுக்கு தற்கொலை ஆகணும். எங்க வீட்டுக்காரர்ல செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. நாங்க யாரும் நாய்கள் கிடையாதுங்க, குறிப்பா குறைக்கிற நாய் கிடையாது. நாங்க 6 அறிவுள்ள ஒரு மனிதர்கள். தமிழக வெற்றி கழகம் அரசியல் மாற்றமா இல்ல அரசியல் முயற்சியா சார்? இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தங்கச்சி. கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அந்த கொடிக்கு என்ன அர்த்தம்? இங்க வர்றா, புரியுதா இல்லையா? சொல்லு, அந்த இயக்கத்தோட கொள்கை என்ன? கொள்கை இல்லாம நாங்க இருக்க போறோம். அதான் என்ன சொல்லு, நான் இங்கே உட்கார்ந்து வேணா கேட்டு போறேன். என்ன கொள்கை சொல்லு, கொள்கை என்ன சொல்லுப்பா. வணக்கம் உறவுகளே. ஓட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய செயலாளராக என்னை நியமனம் செய்த நமது தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி. கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். எதுக்காக வராங்கன்னா இவரை டிமோட்டிவேட் பண்றதுக்காக வராங்க. அதாவது விஜய் வந்து சோசியல் பிரச்சனைக்காக வேகமா வெளியில வரல, இன்னும் வேகமா வர மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும், பிஸியா இருக்கோம்ல. அதுக்கு வந்து அவருக்கு சோசியல் மீடியால அப்டேட் இன்னும் கிடைக்கலையா, இல்ல இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதலையா? இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா. அதில் ஸ்கிரிப்டடுங்கிறது நாங்கள் எங்கள் தலைவருடைய கைப்பட தயாரிக்கப்பட்ட ஒரே கையில் வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அது உரை தயாரிக்கிறாரு சார். நிச்சயமாக சார். அப்ப ஏன் தப்பா தயாரிக்கிறாரு? இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு இவங்க என்ன பண்றாங்க, எங்க போராட்டம் நடந்தா எல்லாத்தையும் உடைச்சிடறாங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. முன்னாடி எவ்வளவு பேர் மரத்துல ஏறி இருந்தாங்க, இன்னைக்கு ஒரே நபர் ஏறினாரு. ஒருத்தனை கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டும். விஜய்ன்ற ஒருத்தர் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த அபிப்பிராயம் ஓட்டாக மாறாது. டேய் பவரே, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு. அதான்டா பெரிய காமெடி. ஒரு நிமிஷம், இத மட்டும் பாத்துட்டு போ. என்ன எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. வீட்டுக்கு போய் சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு, உங்க அக்காட்ட சொல்லு, உன் மாமன்ட்ட சொல்லு, உன் மச்சான்ட்ட சொல்லு, உன் அத்தைட்ட சொல்லு, என்ன சொல்லு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.